நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரவுண்ட் கார்னரை வந்து ஃபோட்டோஷாப்பில் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்பு தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டை நீங்களும் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். இதுக்கு தேவையான ஒரு இமேஜை வந்து நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இமேஜை வந்து அன்லாக் பண்ணணும். அன்லாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லாக் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்லாக் ஆகிடும். இந்த லேயர் மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நியூ லேயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேயர் 0 அப்படின்ற நேமில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது மேலே கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு லேயரை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். லேயர் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு வந்து மாஸ்க் ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல மாஸ்க் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாஸ்க் ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாஸ்க் வந்து செலக்டில் இருக்கட்டும். மாஸ்க் செலக்டில் வச்சுக்கிட்டு இந்த ரெக்டாங்கிள் டூலை வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் பண்ணுறதுக்கு கீபோர்டில் யூ ப்ரெஸ் பண்ணிங்கனாலையும் ரெக்டாங்கிள் டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோர் கிரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பிளாக்ல இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அல்லது கீபோர்டில் டி ப்ரெஸ் பண்ணிங்கனாலையும் உங்களுக்கு டிஃபால்ட் கலர் வந்துடும். ஸோ டிஃபால்ட் கலர் வந்ததுக்கப்புறமா இந்த பிளாக்கை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ மேலே வாங்க, மேலே பாத்தில் வச்சுக்கோங்க. பாத்தில் வச்சுட்டு இந்த இடத்துல பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா 100ல் இருக்கட்டும். ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோட்டோவில் எந்த அளவுக்கு நீங்கள் கிராப் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து இதை ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த டாட்ஸ் மேலே கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்னருடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தேவையான அளவுக்கு கார்னரை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபில் பார்த்து கொடுக்குறேன். ஃபோர் கிரவுண்ட் கலர் இருக்கட்டும், வேறு எந்த சேஞ்சஸும் வேண்டாம், ஜஸ்ட் கிளிக். இப்போ நம்ம செலக்ட் பண்ண அந்த பாத்து மட்டும் கிராப் ஆகிடுச்சு. அடுத்து இமேஜில் வாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இந்த இடத்துல இன்வெர்ட், இதுக்கு ஷார்ட்கட் Ctrl+I. ஸோ இது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல நமக்கு இந்த இமேஜ் வந்து கிராப் ஆகிடுச்சு. பட் இந்த லேயர் பேனலுக்கு வாங்க, பாத்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த பாத்தை மட்டும் டெலீட் பண்ணிடுங்க. இப்போது இந்த லேயரை நீங்கள் கார்னரோட நீங்கள் ஒரு இமேஜை கிராப் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போது உங்களுடைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஃபைலில் வந்து இந்த இமேஜை வந்து ட்ராக் பண்ணி நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்களும் இந்த ஷார்ட்கட்டை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.